சான் ஆண்டனியா மக்களே, நீங்கள் என்ன அக்னாலஜிமி பண்ண வேண்டும். சிஎம் பங்கை மன்னிச்சு விட்டுறலாம். அவன் என்னமோ இது அவனுடைய ஷோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இது அவனுக்கான ஷோ கிடையாது, இது எனக்கான ஷோ. இந்த ஷோவை முடிச்சு வைக்க போகிறது நான் தான் இன்னைக்கு. உடனே சிஎம் பங்கோட மியூசிக் வருது. சிஎம் பங்க் உள்ள வராரு. சிஎம் பங்க் அப்படியே கமெண்ட்ரி டேபிளில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ற வந்த சிஎம் பங்க், நீ உண்மையிலே ட்ரைபிள் சீஃபா? உன்னை ட்ரைபிள் சீஃப்னு நான் அழைக்க முடியாது, உன்னை வேணால் நான் ஜோன் கூப்பிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையான ட்ரைபிள் சீஃபே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நான் தான் வெளில போகிறேன். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிஎம் பங்க், ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நான் ஏற்கனவே வென்றுட்டேன். பலமுறை மெயின் ஈவெண்ட்லேயும் பங்கேற்றுட்டேன். நீ இன்ன வரைக்கும் ஒரே ஒரு மெயின் ஈவெண்ட்டில் பங்கேற்ற, அதுலேயும் தோத்துட்ட. நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மெயின் ஈவெண்ட்லேயும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். அதை புரிஞ்சிக்கோ சிஎம் பங்க். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அவனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு 2 பேரை அனுப்பினான். அவனோட பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரை அனுப்பினான். அப்பயே தெரிஞ்சு போச்சு ரோமன் ரிங்ஸ் எந்த நிலைமையில் இருக்கிறான்றது. ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பார்ட் டைமர், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறான். மக்களாகிய உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வரல. அவன் பாதியிலேயே போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் இந்த முறை ரெசில்மேனியாவில் கடைசி தான் மோதுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். ஏன்னா ரோமன் ரிங்ஸை நான் போட்டு பொழந்து ரெசில்மேனியாவில் என்னோட சாம்பியன்ஷிப்பை உயர்த்தி காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாகிறார் ரோமன் ரிங்ஸ் கடுப்பாகி, ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டுக்கே நீ 2வது முறை தான் வர, ஆனால் இந்த மெயின் ஈவெண்ட்டில் என்ன நீ தோக்கடிச்சிருவேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. சிஎம் பங்கை பற்றி தெரியும். அவன் ஆனால் மைக்கில் நல்லா பேசுவான். அவனை பேச்சில் திறமை உள்ளவன் தான். ஆனால் அவன் சொல்கிற மாதிரி ரெசில்மேனியாவில் என்னை தோக்கடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட திறமை இருக்கான்ற நம்ம பார்க்கணுன்னே கடுப்பான சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணுறாரு. உடனே அட்டாக் பண்ணோன்னே அந்த இடத்துல மேனேஜர் ஆடம் பேர்ஸ் அந்த இடத்துல சிஎம் பங்கை தடுக்கிறார். சிஎம் பங்க் வெளியேறார், கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ரிங்கில் இருந்துக்கிட்டு உன்னோட கதை இந்த ரெசில்மேனியாவோட முடிய போகுதுன்னு சொல்லி பேசுகிறார். அதோட அந்த இடத்துல ரா முடிஞ்சிருச்சு.